வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி, திருவாதிரை களி. ஸோ இந்த வருஷம் திருவாதிரைக்கு நம்ம செஞ்ச களி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருந்தது. என் குழந்தை அடிக்கடி கேட்டால், ஸோ இது வந்து திருவாதிரை இல்லாமல் அடிக்கடி செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால நான் இந்த ரெசிபியை போடுறேன். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அபிஸ் டெலிகசியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு 250 கிராம், அதாவது ஒரு உலக்கு பச்சரிசி தேவைப்படும். ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ கடலைப்பருப்புன்னு ஆட் பண்ணி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்லேயும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வாசம் நல்லா வரும். அண்ட் தென் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பொறுமையாக 10 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அந்த கூல் ஆகிற டைமில் ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு, இது நட்மெக், அதாவது ஜாதிக்காய், இதையும் நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் முந்திரி பருப்பு கொஞ்சம் உடைச்சிட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்துட்டால் கிறிஸ்பியாக இருக்கும், பசங்க சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசியும் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் திரியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், 1.25 கப் இருக்குது. பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுனால 1/4 கப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து அதே அளவு, அதே உலக்கில் 1.25 கப் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி செய்கிறதுனாலும் செய்யலாம். பாருங்கள், 1.25 கப் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து 1.25 கப் மாவு இருந்தது இல்லையா, ஸோ 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிற இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் ராகி களியெல்லாம் செய்வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வரும் இதில் கிண்டுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் விழாது. ஃபஸ்ட்டு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கட்டி எதுவும் விழாது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, அடியில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த டைமில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாசம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி விஸ்க் எடுத்து செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி, நான் ஜாதிக்காய் பொடி அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்ம திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் வீட்லேயும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்தி டிஷ். ஸோ திருவாதிரை அன்னைக்கு மட்டுமே இல்லை, ஸோ என்றைக்கு வேணால் இது செய்யலாம். ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அபிஸ் டெலிகசி. ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். பாய்.